ஹலோ, சொல்லு மச்சான். குட் மார்னிங் மச்சான். என்ன தூக்கமா? ஆமாண்டா, எங்கடா தூங்கூட்ட? அதான் அலாரம் மாதிரி சரியா 7 மணிக்கே ஷார்ப்பாக கால் பண்ணிட்டியே. சாரிடா, அது என்னன்னா முக்கியமான விஷயம்னு பேசணும், அதான் காலையிலே கால் பண்ண வேண்டியதா போச்சு. நானும் உங்ககிட்ட பலமுறை சொல்லி பார்த்துட்டேன், நீயும் மாறுற மாதிரியே தெரியல. புரிஞ்சிக்கடா, நம்ம கூட படித்த எல்லாரும் நல்ல வேலை நல்ல லைஃப்னு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனால் நீ மட்டும்தான் மாறாமல் அப்படியே இருக்க. என்னடா நீ லைஃபோட சீரியஸ்னஸ் புரியாமல் சுற்றிக்கி இருக்க? இந்த கேமரா இந்த ஷார்ட் ஃபிலிம்னு சுற்றி லைஃப்பை அழிச்சிக்க போறியா? டேப்பா, காலையிலே கதை சொல்லாமல் சொல்ல வந்ததை சொல்கிறா. நாளைக்கு இன்டர்வியூடா, மறந்துட்டியா? இன்றைக்கே சொல்லிட்டு நாளைக்கு வந்து நீ அட்டன் பண்ணால் மட்டும் போதும், வேலை கன்ஃபார்ம், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மச்சி, ஃபிலிம் காம்படிஷன் இருக்கிறதுனால ஷூட்டிங் ஒர்க் போய்கிட்டு இருக்குதுடா. இப்போ போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு இதில் ப்ரொடியூசர் வேறு கிடைக்கல. என்னடா சொல்கிற? நீ எழுதின ஸ்கிரிப்டுக்கு இன்னும் ஒழுங்கான ப்ரொடியூசர் கிடைக்கலன்னு சொல்லிக்கிருந்தியே, இப்போ யார் தான் ப்ரொடியூசர்? இப்போவும் ஒன்றும் மாறல. அதனால தான் இந்த மாதிரி நாங்களே ப்ரொடியூஸ் பண்ண முடிவு பண்ணிட்டோம். கட் 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 கட். ஏண்டா ஒருத்தனை கொலை பண்ண போற, முகத்தில் ஒரு ரியாக்ஷனுமே இல்லையே. ஏதோ பர்த்டேவுக்கு கேக் வெட்ட கொண்டு போகிற மாதிரி கத்தியை கொண்டு போகிற. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், இந்த கேரக்டருக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு. கேட்டியா? இப்போ பாரு, நடிப்பு வரல, ஒன்றும் வரல. வந்துடுறீங்க, ஆக்டிங் பண்ணுறேன், மைரப் பண்ணுறேன்னு. இதான் லாஸ்ட் சான்ஸ். இந்த டேக்கில் ஒழுங்காக வரல, இங்கே ஒன்றை தவிர வேறு இன்னொரு ஆள் பார்க்கத்தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் கீழே இருக்கான், அவன் மேலேருந்து நீ குத்துற, அவ்வளோதான். அதை மட்டும் பண்ணு, ஷோட் ஓகே. இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், இந்த கேரக்டருக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன். வந்துடுறீங்க, ஆக்டிங் பண்ணுறேன், மைரப் பண்ணுறேன்னு. கேமரா ரோலிங், ஆக்ஷன். டேய், போயிட்டு பாரு, அவன் நிஜமா குத்திட்டான்டா. யாராச்சும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுடா.